எது பெரியார் அம்பேத்கர் இதை போய் வெளியில சொல்றாரா? அம்பேத்கர் பெரியாரு இவங்க பேர்லாம் படிக்கிறது கரெக்டா படிக்கிறாரா? சில விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கலாய்க்கிறாங்க, கீழே கமெண்ட்ஸ்ல போடுவானுங்க, எங்க விஜய் மட்டுமா பேப்பரை வச்சு படிக்கிறாரு, பாதி பேர் பேப்பரை வச்சு படிக்கிறாரு, ஏன் ஸ்டாலின் பேப்பரை வச்சு படிக்கிறாரு, உதயநிதி பேப்பரை. எங்க புள்ளி விவரத்தோட பேசுறதெல்லாம் பேப்பர்ல வச்சுதான் படிக்க முடியும். அதுல எழுதிருக்கோம் 1938 கோடி 50,237 மக்கள்னு. இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுட்டு பேச முடியுமா? அவங்க பேப்பரை வச்சு பேசலாம். பட் நீ ஏன் பேப்பரை வச்சுன்னு பேசுற? கொள்கைகளை கூட பேப்பரை வச்சு பேசுவ. ஒண்ணும் இல்ல, மன்னராட்சின்னு சொல்ற, அதுவே பேப்பரை வச்சு படிக்கிற. வாரிசு அரசியல்னு சொல்ற, அதுவே பேப்பர் வச்சு படிக்கிறீங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்லுது? அப்போ இவரும் தான்ப்பா, இவரும் தான் படிச்சாரு எல்லாமே. பாவங்க, அது ஒரே நாள் மீட்டிங் போட்டு ஒரே நாள் அந்த மனுஷனை வந்து முடிச்சு அனுப்பிட்டீங்க. புஷ்பா 2க்கு அல்லு அர்ஜுனுக்கு நேர்ந்த நிலைமைதான் இப்ப நம்ம ஆதவ் அர்ஜுனுக்கு சேர்ந்துருக்கு. ஏதோ ட்ரை பண்ணாரு, டிஃப்ரெண்டா பண்ணலான்ட்டு. பாவம் விஜய் சார், ஒரு ரிக்வெஸ்டா கேட்கறேன், எதனா பார்த்து ஆதவ் அர்ஜுனுக்கு எதனா போஸ்டிங் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா செலவு பண்ணுவார் மனுஷன், செலவு பண்ணுவார். அவங்களுக்கும் விஜய் கட்சிக்கும் இப்ப தேவை செலவு பண்றவங்க. ஆதவ் அர்ஜுனை கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு வந்து லாட்ரி டிக்கெட்டு, ஒன்னு வந்து பிளாக் டிக்கெட்டு, கரெக்டா ஈக்குவலா இருக்கும். லாட்ரி டிக்கெட்டும் பிளாக் டிக்கெட்டும் சேர்ந்து 2026 சிஎம்க்கு நில்லுங்க, சூப்பரா இருக்கும். கூட்டணிக்கு மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு, இது பண்ணிட்டே இருக்காரு. அம்பேத்கர் அந்த சார்ந்தே போறாரு. அப்ப வந்து விஜயோட நோக்கம்ன்றது தலித் ஓட்டு மட்டும்தாங்க, மற்ற ஜாதியினர் ஓட்டு அவருக்கு வேணாம்னு நினைக்கிறாரு. அப்படி விஜய் நினைக்க மாட்டாரு. விஜய் தான் வந்து தலைவர்ல வந்து காமராஜரை வச்சிருக்காரு. எங்க சாட்டை துரைமுருகனே என்ன சொன்னாரு? 5 தலைவர்கள் 5 ஜாதிக்கு வச்ச மாதிரி தான் குறிப்பிட்டு சொன்னாரு. விஜய் என்னன்னா, எங்க விஜய் வந்து நீங்க அந்த அம்பேத்கர் மீட்டிங்ல பேசுறதே பார்த்திருப்பீங்க. டிஎம்கேவோட அலையன்ஸை வந்து பிரேக் பண்ணும். இதுதான் வந்து விஜய்க்கு கொடுத்திருக்கிற அஜெண்டாவே. அதுக்காக யாரை பிரேக் பண்றது, யாரை எடுக்கிறதுன்ட்டு திருமாவளவனை சூஸ் பண்ணி அங்க போய் முட்டிக்கிட்டு திருமாவளவனை எப்படின்னா பிரிச்சிடலான்னு முட்டுறாரு. ஆனா அங்க ஒன்னும் வேலை நடந்த மாதிரி தெரியல. திருமாவளவன் லாஸ்ட்ல விஜய் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இங்க திருமாவளவன் சார் இல்லைனாலும் அவருடைய எண்ணோட்டங்கள் நம்ம மேலேயே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். திருமாவளவன் லாஸ்ட்ல என்ன சொல்லிட்டு போனாரு? அவரோட எண்ணோட்டங்கள் என் மேல இருக்கோ இல்லையோ, என்னை பத்தி தான் விஜய் 24 ஹவரும் நினைச்சுன்னு இருக்காரு போல. அதுதான் உண்மை. விஜய்க்கு கொடுத்திருக்கிற அஜெண்டா ஒன்னே ஒண்ணுதான், எப்படின்னா வந்து டிஎம்கே கூட்டணியை உடைக்கணும். சோ விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவோ, மக்களுக்கு வந்து எது வேணுமோ பண்றதுக்காக கிடையாது. திமுக கூட்டணியை உடைக்கணும், வேற எதுவுமே கிடையாது விஜய்க்கு கொடுத்திருக்கிற அஜெண்டா. நான் சொல்லுங்க இத மக்களே, இத வந்து ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு நிறைய வாட்டி. டிவிகேக்கு ஃபுல் ஃபார்ம் நான் சொல்லல. பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் மீம்ஸ் எடுத்தீங்கனாலே வருது, த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் கட்சி தான் அதுன்னு. நாங்க வந்து டீசென்டா ட்விட்டர் வாழ்த்துக்காக தான் சொன்னோம். சோ விஜய் ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க, நான் இதுல என்ட்ரி கொடுக்கல, பின்னாடி இருக்கிறவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து த்ரிஷா விஜய். உண்மையிலே த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாங்க, அப்படிதான் பேசிக்கிறாங்க எல்லாமே, நான் பேசல. த்ரிஷா விஜய் சேர்ந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனாங்க, இது என்னன்னு சொல்லுறது? ஒன்னே ஒன்னு நான் சொல்லிடுறேன், அரசியல்னு தொடங்கியாச்சுங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு, மக்களை போய் சந்திக்கணும். இப்படி பர்சனல் லைஃப்லாம் இனிமேட்டு கிண்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு தான் கிண்டி இருக்காங்க, இன்னும் பர்சனல் டீடைல்ஸ்குள்ளேயே போல. 2025 சென்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இப்ப கூட கேரண்டி பண்ணி சொல்றேன், சைமன் தாத்தாவை எடுத்துக்கோங்க. 2025 மே ஜூன்ல இருந்து விஜய ஃபர்ஸ்ட் யாரு கலாய்ப்பான்னு பாத்தீங்கன்னா சைமன் தாத்தா தான் கலாய்ப்பார். வெயிட் பண்ணி பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு விஜய் வரலாறுலாம் பேசணும்னா நிறைய இருக்கு. நீங்க அந்த இதுல பாத்தீங்கல்ல, அவங்க பிளைட்ல போனதுக்கு அந்த டிக்கெட்லாம் லீக் ஆச்சு, அதுல என்னன்னு போட்டிருக்கு? ஜோசப் விஜய். எங்க அண்ணனுக்கு இது போதும், எங்க அண்ணன் இதை எடுத்து நீ ஒரு தமிழரா நெக்ஸ்ட் கேள்வி கேட்கலன்னு நினைச்சுக்கோ, நீ வெயிட் பண்ணி பாரு. சாத்தான் பிள்ளைன்றாரு, பாவாடை பிள்ளைன்றாரு, நீ எப்படி கிறிஸ்துவன் வந்து தமிழ்நாட்டு ஆளுவியான்வாரு, இதெல்லாம் இன்னும் பேசுவாரு. நீ வந்து உங்க அப்பாவே சரியா பாக்கல, இப்ப அரசியல் கட்சி தொடங்கின உன்ன ஒண்டி அப்பா அம்மாவை சேர்த்துக்கின, இதெல்லாம் நிறைய பேசுவாங்க. அவரும் சைமன் செபஸ்டியன் தான், அவரும் கிறிஸ்டியன் தான். இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுது மக்களே? த்ரிஷா ஏன் விஜய் ஏன் மனைவி கூட போகாம த்ரிஷா கூட போனாங்கன்னா, அது அவங்க மனைவி லண்டன்ல இருக்கிறாங்க, த்ரிஷா வந்து ஃப்ரெண்டு போயிருப்பாங்க, அதை நீ ஏன் தப்பா பாக்குற? இப்ப நான் இது என்னமோ நான் சொல்லி ட்ரெண்ட் ஆன மாதிரி ஆயிடும். ஆனா அதுதான் உண்மை. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க ஒய்ஃபும் இங்க இல்ல, அவங்க ஒய்ஃப் வந்து கனடாலயோ லண்டன்லயோ இருக்கிறாங்க போல. அது த்ரிஷா காரணம் தெரியும், நீ அப்படிலாம் பேசாதடா டேய்.
சொல்லு, நீ சொல்றதை வச்சு நான் போயிடுறேன், அப்புறமா நான் தான் சொன்னேன்றீங்க. 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சங்க பிரசிடென்ட்டுக்கு வாழ்த்துக்கள் புதுசா சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு படம் ரிலீஸ்க்கு எதுக்குமே ஒரு பத்திரிகை சந்திக்கிறார். ஒரு கட்சி தலைவராகியுமே இன்னும் பத்திரிகையாளர் சந்திக்க பயப்படுறாரா? கண்டிப்பா பயம் தான். நான் தான் சொல்றேன்ல, உள்ள வந்து மசாலா இருந்தா யாரா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்து சந்திப்பாங்க. இப்ப திருமாவளவர் சார் கிட்ட மைக் எடுத்து போய் நீட்டேன், எத்தனை பேர் வந்தாலும் பேசுவாரு. எல்லார்கிட்டயும் நீட்டுங்க, யாரா இருந்தாலும் பேசுவாங்க. ஏன்னா உள்ள கொஞ்சமாச்சும் மசாலா இருக்கு, பேசுவாங்க. இவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, சினிமா டைலாக்ஸ் தான் பேச முடியும். சில பேர் சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சில பேர் சம்பிரதாயத்துக்காக போட்டோ எடுக்கிறதும், சில பேர் சம்பிரதாயத்துக்காக ட்விட்டர் வருறதும், இப்படிதான் பேச முடியும். ஏன்னா ஆக்டிங், அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன, ஆக்ட் பண்ண தெரியும். டைலாக்ஸ் எழுதி கொடுத்தீங்கன்னா பேச தெரியும். மத்தபடி ஒரு கண்டென்ட்டும் அங்க இல்ல. அந்த சம்பிரதாயம், ஃபுல் சம்பிரதாயம் யாருன்னா அவரு தான். விஜய் வந்து எம்ஜிஆர் ஆக போறாருன்னு சொல்றாங்க. அடுத்து எம்ஜிஆர் விஜய் தான். மறுக்கா சொல்லு. விஜய் தான் இல்ல, விஜய் வந்தா சில பேர் கம்பேர் பண்ணி பேசுறாங்க விஜய் எம்ஜிஆர் கூட. நான் டீட்டெயிலா ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். எம்ஜிஆர் வந்து ஸ்ட்ரைட்டா ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டா சிஎம் ஆகல விஜய் எம்ஜிஆர். அவர் டிஎம்கேலயே அத்தனை வருஷம் இருந்தாரு, டிஎம்கேல எம்பியா இருந்தாரு, டிஎம்கேல எம்எல்ஏவா இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவர் ஏடிஎம்கேன்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா நம்ம ஆள் விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது, கூட இருக்கிற புஷி ஆனந்துக்கு சுத்தமா தெரியாது. எப்படி பேசிட்டு போனாரு, விஜய் வந்து விஜய்ன்னு சொல்லக்கூடாதான், தளபதி பேர் கொண்ட தலைவர் தான் சொல்லணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? அவங்க தலைவர் அவங்க பெருமை பத்தி சொல்றாங்க. அரசியல் கட்சி தலைவர்பா, நாளைக்கு வந்து வாடா விஜயை பார்க்க போலான்னு சொல்லக்கூடாது, வாடா தளபதி பேர் கொண்ட தலைவரை பார்க்க போலாம் சொல்லுவாங்க நாளைக்கு. அதான் சிம்பிளி வேஸ்ட்டுங்க. விஜய்லாம் நான் சொல்லிட்டாங்க 2026ல விஜய்க்கு சீமான் சொன்னார் பாரு, ரஜினிக்கு என்ன சொன்னாரு, அடிக்கிற அடியில மத்த யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னார் பாரு. அதே மாதிரிதான் விஜய்க்கு ஏற்பட போகுது. 2026ல கம்ப்ளீட்டா லாஸ் ஆக போறாரு. அதுக்கு பின்னாடி விஜயே புரிஞ்சுப்பாரு, இதுக்கு ஒழுங்கா படமே நடிச்சிருக்கலாம் போலன்னு.